படம் நல்லா இருக்கும் உண்மையாகவே. இது டிஃப்ரெண்ட் ஜேர்னலாக இருக்குது. வெற்றி எப்பயுமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, 8 தொட்டாக்கள் ஜீவியிலிருந்து டிஃப்ரெண்ட் ஜேர்னல் ஸ்டோரிஸ் பண்ணுவார். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்டானா தம்பி ராமையோட காம்பியோ பார்க்குறப்ப அவரோட ஆக்டிங் இதில் ஸ்கில்ஸ் லெவல் சூப்பராக இருக்குது. நீங்கள் படம் பார்க்குறப்ப இது தெரியும். இது ஒரு சைக்கோ த்ரில் கலந்து ஒரு அப்பா அம்மாவோட ஒரு அப்பா பொண்ணுக்கான சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது இதில். ஒரு கமர்ஷியல் ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்ல முடியாது. இது ஒரு கமர்ஷியல் மூவி. தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். ஏன்னா அது ஓடிடியில் பார்க்குற படம் கிடையாது. அந்த த்ரில் வந்து அந்த உங்களுக்கு நடக்கிற அடுத்த சீக்வன்ஸ் நடக்கிறது எப்படி இருக்குன்றது ஒரு த்ரில்லர் மூவி வந்து அந்த தேட்டரில் பார்த்தா தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓவரால் நைஸாக இருக்கும், நல்லா இருக்கும். எது இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆக்சுவலாக படமே வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே படம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் தான் இன்னொரு கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இது ஆக்சுவலாக என்ன படம்ன்றது கதையை நம்மளுக்கு புரிய வரும். ஏன்னா ஒரு தம்பி ராமையாவோட அந்த ஒரு கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் தம்பி ராமையாவோடையும் வெற்றியோட ஹீரோ சீக்வன்ஸு அந்த கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் சூப்பராக இருக்கும். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டோரி விரும்புகிறாங்க, நியூவாக பார்க்கணும், ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கணும், ஒரு சப்ஜெக்டை வந்து நார்மலாக வந்து ஒரு 2 ஹவர்ஸ் எந்த சிந்தனையும் இல்லாமல் போகணுன்றவங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா படம் 2 ஹவர்ஸ் தான், ஒரே ஒரு பாட்டு தான், அந்த பாட்டும் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா காம்பியோ அந்த கிங்ஸ்லி அவர் இருக்கார் பார்த்தீங்களா, காமெடி ஆக்டர், அவரும் நடிச்சிருக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கப்பறம் அதுக்கு அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கதைக்குள்ளே போயிடுவாங்க. அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் ஃபுல்லாக இந்த படத்தில் என்ன நடக்குன்றது இருக்குது. ஏன்னா ஒரு எப்பவுமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்னவா இருக்கிறாங்கன்றது எல்லா படத்துலையும் இருக்கிறது தான். அந்த உங்களுக்கு இருக்குன்ற பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கதை சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து படம் நல்லாயிருக்கும். இதில் என்ன வித்தியாசம்னா ஒரு யூஸ்வலான சைக்கோ த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிட்டு அதை வேறு விதமாக பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதை வச்சு அவங்களே யூஸ் பண்ணுற மாதிரி மெசேஜாக அதான் இந்த பொண்ணுங்களுக்கு நடிக்கிற அப்யூஸ், இந்த செக்ஷுவல் வயலன்ஸ் அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரியாக தான் படம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மொத்தமாகவே நல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோதான். காமன் யூஸ்வல், ரொம்ப பெரிய ஒன்று இது இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாம், இதுவும் வித்தியாசமான படம் தான். இதுதான் த்ரில்லர் தான், க்ரைம் த்ரில்லர், ப்ராப்பரான க்ரைம் த்ரில்லர். நல்ல படம், பார்க்கலாம், எல்லோரும் வந்து பார்க்கலாம். எல்லோரும் வந்து பார்க்கலாம், நல்ல படம். காசு கொடுத்த காசுக்கு ஒரு மெசேஜ். ஆனால் கெட்டது பண்ணுறவங்களுக்கு கெட்டது நடக்கும், அதுதான் மெசேஜ். ரெண்டுமே நல்லா தாங்க இருக்குது. லேக் எதுவுமே இல்லை, ரொம்ப க்ளீனாக, எல்லாருமே நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டான படம், தாராளமாக வந்து பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாங்க. மேபி கிட்ஸு க்ரைம் த்ரில்லர்னாலே கிட்ஸுக்கு செட் ஆகாதுல்ல, மற்றபடி எல்லாத்துக்கும் பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா அப்படி கதையோட மெயின் கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியமாக இருக்கணும், அது மெயினாக. அது இல்லாமல் க்ரைம் நாவலில் வந்து எப்படிலாம் நம்ம வந்து இது பண்ணலாம், சஸ்பெக்ட் பண்ணலாம், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒரு க்ரைம் நாவல் பேஸ் எப்படி இருக்கும், அதை நம்ம புக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை, இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு முக்கால்வாசி படம் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் வந்து சென்டிமெண்ட். மற்றபடி ஓவராலாக படம் சூப்பராக இருக்கும். ஏபிசி ஆடியன்ஸ் எல்லாமே பிடிக்கும். அவரோட கேரக்டர் வைஸ் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அவருக்காக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, அது நீங்கள் படத்தில் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு. சாரி, ஒரு சோஷியல் மெசேஜ் தான். பொண்ணுங்களை எப்படி பார்த்துக்கணும், இன்னும் கொஞ்சம் கேராக இருக்கணும், பொண்ணுங்க எவ்வளோ ஓப்பனாக இருக்கணும், பெற்றவங்க கேட்ட எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் என்ன நானே ஸ்க்ரீனில் பார்க்குறது வாஸ் வெரி நைஸ். ஸோ எல்லோரும் நீங்களாக தான் பார்த்து சொல்லணும் படம் எப்படி போயிருக்குன்னு. It was very nice. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸோட பார்க்கும்போது இட்ஸ் வெரி நைஸ். ஐம் வெரி ஹாப்பி. பட் தென் இன்னும் நிறைய பேரோட பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்க. நான் எனக்கு கதை முன்னாடியே தெரியும். நீங்கள் தான் சொல்லுங்கள், கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆச்சா உங்களுக்கு?